இந்தியா தான் வந்து ஹையஸ்ட் பாப்புலேட்டட் கண்ட்ரி. நம்ம தான் வந்து சென்செக்ஸில் நம்பர் 1ல இருக்கோம். இவ்வளோ ஹையஸ்ட் பாப்புலேட்டட் கண்ட்ரியாக இருந்துமே இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு ஒரு சர்வே சொல்லுது. ஸோ இதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் டாக்டர். ஸோ இந்தியாவில் மட்டும் இல்லை, த்ரூ அவுட் வேர்ல்டு வந்து நிறைய பேராமீட்டர்ஸ் மாறி இருக்கு. ஸோ வந்து ஒரு ஒரு லேடி வந்து எந்த ஏஜில் வந்து மேரேஜ் பண்ணுறாங்க, எந்த ஏஜில் வந்து பேபி வருது, அதுக்கப்புறம் ஒரு ஆணுக்கு வந்துட்டு ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் இருக்கா, இல்லை வந்து ஒர்க் ப்ரெஷர் இருக்கா, ஃபீமேலுக்கு ஒர்க் ப்ரெஷர் இருக்கா, பாப்புலேஷன், பொல்யூஷன், ஸோ மெனி கெமிக்கல் எக்ஸ்போஜர்ஸ், ஐடி ஃபீல்ட், ஸ்ட்ரெஸ், நைட் டியூட்டிஸ். ஸோ இவ்வளோ ஃபேக்டர்ஸ் வந்து புதுசாக இந்த ஒரு 100 வருஷத்தில் நம்ம பார்க்குறோம். ஐ திங்க் தட் ஹேஸ் அன் இம்பேக்ட் ஆன், ஈவன் தோ இந்தியாவில் வந்து இவ்வளோ பேர் இருந்தால் கூட அது வந்து ஃபர்டிலிட்டியில் கண்டிப்பாக ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுது. எந்தெந்த ஃபேக்டர்ஸ் டாக்டர்? இப்போ சொன்ன எல்லாமே ஒரு ஃபேக்டர். ஒரு கப்பலுக்கு வந்து ஒரு செலக்டட் ஃபேக்டராக இருக்கும். ஹஸ்பண்ட்க்கு ஒரு ஃபேக்டர், ஒய்ஃப்க்கு ஒரு ஃபேக்டர் இருக்கலாம், ப்ளஸ் வந்து ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கலாம். ஸோ புட் டுகெதர் வி ஆர் சீயிங். இன்னொன்று என்னென்னா, இப்போ தான் இந்த ஒரு 10-20 இயர்ஸ் தான் வந்து நம்ம இவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு அம்மா காலத்துலேயோ இல்லை பாட்டி காலத்துலேயோ குழந்தை இல்லைன்னா குழந்தை இல்லை தான். ஒரு 20 இயர்ஸ் 30 இயர்ஸ்க்கு குழந்தை இல்லைன்னா அதோட வந்து லேபிள் பண்ணிடுவாங்க, அதுக்கு வேறு வழியே கிடையாது, கடைசி வரைக்கும் குழந்தை இல்லைன்னு போகும். இப்போ வந்து வி ஆர் ஹேவிங் டெக்னாலஜி டு ஃபைண்ட்